ஜாக்கி, என்ன மிஸ் இன்னும் காணோம்? நீ ஸ்டாஃப் ரூம்ல போய் பார்த்துட்டு வந்தியா? நான் வரும்போதே கேட்டுட்டு தான் வந்தேன் மீனோ. மேம் ஏதோ நமக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்காக ஒரு சார்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. 10 மினிட்ஸ்ல வந்துடுறேன்னு சொன்னாங்க. இப்போ வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். என்னது சார்ட்டா? அப்ப கண்டிப்பா இன்னைக்கு கிளாஸ் இருக்கு. எந்த காரணத்தை கொண்டும் எஸ்கேப் ஆக முடியாது போலயே. அது எப்படி ரோசி டெய்லி எஸ்கேப் ஆக முடியும்? இன்னைக்கு கண்டிப்பா கிளாஸ் இருக்கு. நோ வே. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் மிஸ். என்ன, நான் கிளாஸ்க்குள்ள வரும்போது ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்களே, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை மிஸ், நீங்கள் கிளாஸுக்கு வர லேட் ஆயிடுச்சுல்ல, அதான் எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க மிஸ். அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன் மிஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லிசன். இன்னைக்கு நம்ம 4th டேபிள் கிளாஸ் எடுக்க போகிறோம். அதுக்காக இந்த சார்ட் ப்ரிப்பேர் பண்ண தான் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஜாக்கி, இந்த சார்ட்டை முன்னாடி வந்து ஒட்டி விடுப்பா. மிஸ் சூப்பராக ஒட்டிட்டேன் மிஸ். இது ஓகேவான்னு பாருங்க மிஸ். வெரி குட் ஜாக்கி, நீ போய் பிளேஸில் உட்காரு, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே மிஸ். மோனி, அங்கே பாத்தியா மேம் நமக்காக சார்ட்லாம் ரெடி பண்ணி வந்திருக்காங்க. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல? ஆமா விஜய், இதை பார்த்தாலே நமக்கு கவனிக்கணும்னு தோணும். அதான் மிஸ் இப்படி பண்ணியிருக்காங்க. ஓகே பசங்களா, பேசுனது போதும், கவனிங்க. ஆல்ரெடி நமக்கு 3rd டேபிள் வரைக்கும் தெரிஞ்சிருக்கோம். இப்போ 4th டேபிள் பார்க்க போகிறோம். 4th டேபிள் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஈஸி தான். நாங்கள் ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம் மிஸ். பசங்களா, நான் ஒவ்வொரு லைனாக சொல்ல சொல்ல நீங்களும் அதை ரிப்பீட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக மெமரி ஆகும். ஓகேவா? ஓகே மிஸ். ஓகேம்மா, இப்போ கவனிங்க. ஓர் 4 4, ஓர் 4 4, ஈரு 4 8, ஈரு 4 8, மூ 4 12, மூ 4 12, நா 4 16, நா 4 16, ஐ 4 20, ஐ 4 20. அபி, கிளாஸ் ரொம்ப போர் அடிக்குது அபி. ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கா? சாப்பிடலாமா? ஆமா மாயா, மேக்ஸ் பீரியடே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸ்நாக்ஸும் நான் இன்னைக்கு எதுவுமே எடுத்துட்டு வரலையே. மாயா, அபி, அங்க என்ன 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க? எல்லாரும் கோரஸா டேபிள் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ, நாங்க பேசுனது மிஸ் பார்த்துட்டாங்களே. நல்லா மாட்டிக்கிட்டோம் மிஸ். டவுட் தான் மிஸ் கேட்டுட்டு இருந்தேன். என்ன டவுட்? எதுவா இருந்தாலும் எந்திரிச்சு நின்று என்கிட்ட கேட்க வேண்டியதானே? உங்களுக்குள்ள ஏன் பேசிக்கிறீங்க? நேத்து தான் 2 பேரும் அப்படி சண்டை போட்டீங்க, இப்போ என்னடானா இப்படி கதையை அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்களும் கவனிக்காம மற்றவங்களுக்கும் சேர்த்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் இல்ல மிஸ். சாரி மிஸ், இனிமே பேச மாட்டோம் மிஸ். சாரி சொன்னா போதுமா? உங்களை இப்படியே விட்டா பயம் வராது. உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாதான் சரி வரும். 2 பேரும் டேபிள் மேல ஏறி நின்று கையை தூக்கி நில்லுங்க. அபி, மிஸ் ரொம்ப கோவமா இருக்காங்க. பேசாம ஆர்கியூ பண்ணாம எந்திரிச்சு நின்றலாம். இதெல்லாம் உங்களுக்கு தேவைதானாப்பா? ஏன் தான் இப்படி பண்றீங்களோ தெரியல. இந்த பீரியட் முடிகிற வரைக்கும் நீங்க இப்படியே தான் நிக்கணும். அப்பதான் நீங்க அடைஞ்சுவீங்க. சாரி மிஸ், இனிமே இப்படி பண்ண மாட்டோம் மிஸ். ஓகே, மீதி இருக்கிற டேபிளையாவது ஒழுங்கா கவனிங்க. 6 4 24, 6 4 24, 7 4 28, 7 4 28, 8 4 32, 8 4 32, 9 4 36, 9 4 36, 5 4 40. 5 4 40. ஓகே பசங்களா, 4th டேபிள் ஈஸியா இருந்துச்சா? உங்களுக்கு புரிஞ்சதா? ஈஸியா இருந்துச்சு மிஸ். குட். நாளைக்கு வரும்போது இந்த 4th டேபிள் நல்லா மெமரி பண்ணிட்டு வரணும். நான் யாரை வேணா எங்கிருந்து வேணாலும் கொஸ்டின் கேட்பேன். கரெக்டா சொல்லலைன்னா இதை விட சிவியரான பனிஷ்மெண்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே மிஸ். அபி, மாயா, உங்க 2 பேருக்கும் சேர்த்து தான் சொல்றேன். நல்லா கதை பேசுனீங்கல்ல, நாளைக்கு கொஸ்டின் கேட்குறப்ப எப்படி ஆன்சர் பண்றீங்கன்னு பாக்குறேன். படிச்சிட்டு வருவோம் மிஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.